நாம் ஒன்று முடிவெடுப்போம், அல்லாஹ் ஒரு முடிவெடுப்பான். நாம் ஒன்றை ஆசைப்படுவோம், அல்லாஹ் ஒன்றை ஆசைப்படுவான். நாம் ஒன்றை விருப்பப்படுவோம், அல்லாஹ் வேறு ஒன்றை நமக்கு நாடி இருப்பான். நீங்கள் யோசித்து பாருங்கள், படைக்கப்பட்ட படைப்பினுடைய முடிவு சிறந்ததா, நாட்டம் சிறந்ததா? நம்மை படைத்து நம்முடைய தேவைகளை அறிந்த அல்லாஹ்வினுடைய, இறைவனுடைய, ரப்பினுடைய நாட்டம் சிறந்ததா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வஅஸா அன் தக்ரஉ ஷைஅன், சில விஷயங்களை நீங்க வெறுப்பீங்க, அது உங்களுக்கு பிடிக்காது. வஹுவ கைருன் லக்கும், அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன், சில விஷயங்களை நீங்க விருப்பப்படுவீங்க, பிரியப்படுவீங்க, நேசிப்பீங்க, அது கிடைத்தால் நமக்கு நல்லா இருக்குமே நினைப்பீங்க. வஹுவ ஷர்ருன் லக்கும், அது உங்களுக்கு தீமையானது. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு என்ன வேணும், எப்ப கொடுக்கணும், எது தேவைப்படுது என்பதையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். அதை பொருந்திக் கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் அதில் பரக்கத் செய்கிறான், அல்லாஹ் தஆலா அதில் விசாலத்தை ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.